ஓம் நமோ நாராயணாய. எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல நேயர் ஷிவானி நிஷாந்த் அப்படின்றவங்க ஒரு அற்புதமான மனச தொட்ட கேள்வியை கேட்டிருக்காங்க. ஆனா பெருமாள் எடுத்த 10 அவதாரங்களுக்கும் ஒரு கதையும் காரணமும் இருக்கு. ஆனா அவர் எதுக்காக வெங்கடாச்சலபதியா அவதாரம் எடுத்து திருப்பதியில போய் நிக்கிறாரு? அவரோட இந்த அவதாரத்துக்கு பின்னாடி என்ன கதை இருக்குன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு ரொம்ப அன்பா கேட்டுட்டாங்க. ஷிவானி, முதல்ல உங்களோட இந்த ஒரு கேள்விக்கு என் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா இது வெறும் கேள்வியோ இல்ல நாம வழக்கமா கேட்கிற ஒரு சாதாரண புராண கதையோ கிடையாதுங்க. இன்னைக்கு நாம வாழ்கிற இந்த சிக்கலான கலியுகத்துல நம்ம மனசுக்குள்ள இருக்கிற 1008 கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் கேள்விகளுக்கும் விடை தருகிற ஒரு மாபெரும் வாழ்வியல் தத்துவம். கொஞ்சம் நிதானமா உங்க மனச தொட்டு யோசிச்சு பாருங்களேன். நாம ஏன் திருப்பதிக்கு போறோம்? மாசக்கணக்குல காத்திருந்து டிக்கெட் புக் பண்ணி மணிக்கணக்கா நாள் கணக்கா அந்த நெரிசல்ல கியூல நின்னாலும் அந்த ஒரே ஒரு நொடி கோவிந்தா அப்படின்னு கத்தும்போது நம்ம கண்ல ஏன் அறியாம தண்ணி வருது? அந்த ஏழுமலையான் முன்னாடி போய் நின்ன உடனே நம்ம மனசுல இருக்கிற பாரம், பொறாமை, கோபம், பயம் எல்லாமே உருகி ஊடி போய் ஒரு இனம் புரியாத அமைதி கிடைக்குதே, அது எதனால? பார்க்கடல்ல பரந்தாமனா ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருந்த அந்த வைகுண்டவாசன் எதுக்காக தன்னோட பரமபதத்தை விட்டுட்டு நம்மள மாதிரி சாதாரண மனிதர்கள் வாழ்ற இந்த பூலோகத்துக்கு வந்து கல்லா நின்னுகிட்டு இருக்காரு? மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்ஹம், வாமனன், பரசுராமன், ராமன், பலராமன், கிருஷ்ணன் அப்படின்னு 9 அவதாரங்கள் முடிஞ்சிருச்சு. அந்த அவதாரங்கள்ல எல்லாம் தர்மத்தை காக்க பெருமாள் அசுரர்களை அழிச்சாரு. ஆனா கலியுகம் அப்படின்னு வரும்போது நிலைமையே வேற. முந்தைய யுகங்கள்ல அரக்கர்கள் வெளியே இருந்தாங்க. ஆனா இந்த கலியுகத்துல அரக்கர்கள் வேறெங்கேயும் இல்லங்க, நம்ம மனசுக்குள்ளேயே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. பேராசை, பொறாமை, கடன் தொல்லை, நம்பிக்கையின்மை, மன அழுத்தம், சொந்த பந்தங்களின் துரோகம் அப்படின்னு மனிதன் தன் மனசுக்குள்ளேயே தினமும் 1000 போர்களை நடத்திட்டு இருக்கான். இப்படிப்பட்ட மனிதர்களை யாராவது வந்து காப்பாத்த மாட்டாங்களா? நம்ம கஷ்டத்தை கேட்டு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குற இந்த கலியுக மனிதர்களுக்கு வழிகாட்ட, அவங்களோட துன்பங்களை தன் தோள்ல ஏத்துக்க பெருமானுக்கு ஒரு புது அவதாரம் தேவையா இருந்துச்சு. அதுதான் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி அவதாரம். ஆனா இந்த அவதாரம் சும்மா சாதாரணமா நடந்துடலங்க. பூலோகத்துல ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு உருவானதுதான் இந்த அவதாரத்துக்கான விதையே விழுந்தது. அது என்ன கொந்தளிப்பு? இறைவனுக்கே சோதனையா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அதைத்தான் நாம இப்போ பார்க்க போறோம். துவாபர யுகம் முடிஞ்சு கலியுகம் பிறக்க போற அந்த காலகட்டம். பூலோகத்துல தர்மம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. மனிதர்களோட மனசுல பாவ எண்ணங்கள் வளரத் தொடங்கினது. இத கண்டு கவலையடைந்த முனிவர்களும் ரிஷிகளும் கங்கை நதிக்கரையில ஒன்று கூடினாங்க. காஸ்யப மகரிஷி தலைமையில் பெரிய யாகம் ஒன்றை நடத்த தீர்மானிச்சாங்க. அந்த யாகத்தோட நோக்கம் என்ன தெரியுமா? கலியுகத்துல வாழப்போற பாவப்பட்ட மனிதர்களுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது, அவங்களுக்கு தர்ம சிந்தனையும் நிம்மதியும் கிடைக்கணும் அப்படின்றதுதான். யாகம் ரொம்ப பிரம்மாண்டமா நடந்தது. வேள்வி தீயிலிருந்து புகை விண்முட்ட உயர்ந்தது. ஆனா யாகத்தோட முடிவுல ஒரு மாபெரும் குழப்பம் வந்தது. யாகம் முடிஞ்சதும் அதோட முதன்மை ஹவிச, யாகத்தின் முழு பலன முப்பெரும் தெய்வங்களான பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த திரிமூர்த்திகள்ல யாருக்கு கொடுக்கிறது? யார் இந்த பிரபஞ்சத்துல மிக உயர்ந்த தெய்வம்? யாருக்கு கோபம் அணுவளவும் இல்லையோ, யாருக்கு பொறுமையும் சாந்தமும் அளவு கடந்து இருக்கோ, யார் அகந்தை இல்லாத முழுமையான பரம்பொருளோ அவங்களுக்குத்தான் இந்த யாகத்தோட பலனை கொடுக்கணும் அப்படின்னு முனிவர்கள் முடிவெடுத்தாங்க. ஆனா தெய்வங்களின் குணத்தை சோதிச்சு பார்க்கறது யார்? அது சாதாரண விஷயம் இல்லையே. இறைவனையே சோதிக்கணும்னா அதுக்கு எப்பேற்பட்ட துணிச்சலும் தவசக்தியும் வேணும். அந்த மாபெரும் பொறுப்பு பிருகு மகரிஷி கிட்ட ஒப்படைக்கப்பட்டது. பிருகு மகரிஷி சாதாரணமானவர் இல்லைங்க, மிகப்பெரிய தபஸ்வி. ஆனா அவருக்குள்ள ஒரு சின்ன அகந்தை இருந்தது. என் தவசக்தியால் நான் எதையும் சாதிப்பேன், இறைவனையும் சோதிப்பேன் அப்படின்ற அந்த அகந்தைதான் அடுத்து நடக்கப் போற அத்தனை மாபெரும் திருப்பங்களுக்கும் காரணமா அமையப் போகுது. பிருகு மகரிஷி முதல்ல சத்தியலோகத்துக்கு போனாரு.
அங்கே பிரம்மதேவர் தன் படைப்புத் தொழிலை பற்றிய சிந்தனையிலும் சரஸ்வதி தேவியின் நாத வெள்ளத்திலும் மூழ்கியிருந்தார். பிருகு மகரிஷி உள்ளே வந்தத பிரம்மா கவனிக்கல. அவரையோ அவருடைய வருகையையோ பொருட்படுத்தல. உடனே பிருகு மகரிஷிக்கு கோபம் தலைக்கேறியது. ஒரு முனிவன் வந்திருக்கேன், என்ன மதிச்சு ஒரு வார்த்தை கூட பேசலையே அப்படின்னு ஆத்திரப்பட்டு, பூலோகத்தில் உனக்கு தனியாக ஆலயங்களோ வழிபாடுகளோ இல்லாமல் போகட்டும் அப்படின்னு பிரம்மதேவனுக்கு சாபம் கொடுத்தாரு. அங்கிருந்து நேரா கைலாயத்துக்கு போனாரு. அங்கே சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஆனந்த தாண்டவத்தில் லயித்திருந்தாங்க. உலகத்தையே மறந்த நிலையில் இருந்த சிவபெருமான் பிருகுமுனிவரின் வருகையை அறியவில்லை. இதை பார்த்ததும் பிருகுவுக்கு கோபம் இன்னும் அதிகமாச்சு. ஈசனே, உன்னை பார்க்க வந்த முனிவனை மதிக்காமல் ஆடிக்கொண்டிருக்கிறாயா என்று கத்திய பிருகு மகரிஷி, பூலோகத்தில் இனி உனக்கு உருள வழிபாடு இருக்காது, லிங்க வடிவில் மட்டுமே வழிபடப்படுவாய் என்று சிவபெருமானுக்கும் சாபமிட்டார். யோசிச்சு பாருங்களேன், பிரம்மா சிவன் இருவருக்குமே தன் தவசக்தியால் சாபம் கொடுத்து விட்டோம் என்ற அகந்தையில் பிருகு மகரிஷியின் தலைக்கணம் இன்னும் பல மடங்கு உயர்ந்தது. இப்போ அவருடைய பார்வை அடுத்து எங்கே திரும்புது தெரியுமா? அகில உலகத்தையும் தன் மாயையால் ஆட்டிப்படைக்கும் பார்க்கடலில் ஆதிசேஷன் மேல் கண் வளரும் ஸ்ரீமகாவிஷ்ணுவின் வைகுண்டத்தை நோக்கி திரும்புது. பிரம்மா என்னை மதிக்கவில்லை, சிவனும் என்னை கவனிக்கவில்லை, இந்த மகாவிஷ்ணு என்ன செய்கிறான் என்று பார்த்து விடுகிறேன் என்ற தீவிரமான சோதனை கோபத்தோடும் அசைக்க முடியாத அகந்தையோடும் பிருகு மகரிஷி வைகுண்டத்தின் வாசற்படியை மிதிக்கிறார். அங்கே வைகுண்டத்தில் என்ன நடந்தது? மகாவிஷ்ணு பிருகுமுனிவரை எப்படி எதிர்கொண்டார்? ஒரு முனிவன் இறைவனையே சோபிக்க வரும்போது உலகத்தின் நாயகனான மகாவிஷ்ணு கோபப்பட்டாரா, இல்லை அமைதி காத்தாரா? அந்த ஒரு நொடியில் நடந்த சம்பவம்தான் முழு அகிலத்தையும் உலுக்கி லக்ஷ்மி தேவியையே வைகுண்டத்தை விட்டு வெளியேற வைத்து மகாவிஷ்ணுவை பூலோகத்தில் ஏழை சீனிவாசனாக இறங்கி வர வைத்தது. அந்த வைகுண்டத்தில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் என்ன என்பதை அடுத்த பகுதியில் விரிவாக பார்ப்போம். போன பகுதியில நாம என்ன பார்த்தோம்னு நினைவிருக்கா? பிரம்மதேவனுக்கும் சிவபெருமானுக்கும் சாபம் கொடுத்துட்டு தன்னோட அகந்தையோட உச்சகட்டத்துல பிருகு மகரிஷி வைகுண்டத்தோட வாசற்படியில போய் நிக்கிறாரு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், வைகுண்டம் அப்படின்றது எப்பேற்பட்ட இடம். அங்கே துக்கத்துக்கு வேலையே இல்ல, கவலைக்கு இடமே இல்ல. எந்த பக்கமும் திவ்யமான ஒளி, தேவாமிர்தமான நாத வெள்ளம், தேவர்கள் அத்தனை பேரும் கரம்புயிப்பு நிற்கிற அந்த புனிதமான சூழல். அப்படிப்பட்ட வைகுண்டத்துல ஆதிசேஷன் அப்படின்ற 1000 தலை நாகத்தின் மீது பரந்தாமன் மகாவிஷ்ணு கண்ண மூடி யோக நித்திரையில படுத்துட்டு இருக்காரு. தாயார் ஸ்ரீ மகாலட்சுமி பெருமானோட திருப்பாதங்களை தன்னோட மென்மையான கரங்களால மெல்ல அழுத்தி பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் அந்த இடத்துக்குள்ள பிருகு மகரிஷி புயல் மாதிரி நுழையறாரு. அவருக்குள்ள ஒரே ஒரு எண்ணம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் மாபெரும் தபஸ்வி, திரிமூர்த்திகளையும் சோதிக்க வந்திருக்கேன், என்னை இந்த மகாவிஷ்ணு எப்படி வரவேற்கிறான்னு பாப்போம் அப்படின்ற ஆங்காரம். ஆனா உள்ள வந்த பிருகு மகரிஷிய மகாவிஷ்ணு கவனிக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு தன்னோட தியானத்துல யோக நித்திரையில ஆழ்ந்தே இருந்தாரு. இத பார்த்த உடனே பிருகுவுக்கு ரத்தம் கொதிச்சு போச்சுங்க. என்ன தைரியம் இருந்தா இந்த விஷ்ணு என்ன பொருட்படுத்தாம தூங்குவான்? பிரம்மனும் சிவனுமாவது தியானத்துல இருந்தாங்க, இவன் சயனத்துல படுத்துக்கிட்டே என்ன அவமானப்படுத்துறானா அப்படின்னு கோபத்தின் உச்சிக்கே போயிட்டாரு. இங்க நாம எல்லாரும் ஒரு நிமிஷம் நிதானமா யோசிச்சு பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில கூட பல நேரங்கள்ல இதுதானே நடக்குது. நாம ஒருத்தரை பார்க்க போவோம், இல்லனா நமக்கு நெருக்கமானவங்களுக்கு நல்லது செய்ய நினைப்போம். அவங்க ஏதோ ஒரு கவலையிலையோ இல்ல அவங்க வேலையிலையோ பிஸியா இருந்தா உடனே நமக்குள்ள என்ன தோணும்? என்ன பெரிய ஆளா இவன், நாம கூப்பிட்டும் கண்டுக்காம போறான் அப்படின்னு நம்ம அகந்தை பளிச்சுன்னு வெளியே வருது இல்லையா? பிருகு மகரிஷிக்கும் அதே அகந்தை தான் தலைக்கேறியது. கோபத்துல அவரோட கண்ணெல்லாம் சிவந்து போச்சு, உடல் நடுங்கியது. செய்யக்கூடாத, நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு காரியத்தை அந்த நொடியில செஞ்சாரு. என்ன பண்ணார் தெரியுமா? வேக வேகமா ஆதிசேஷன் முன்னாடி ஓடி வந்த பிருகு மகரிஷி அகில உலகத்தையும் தன் வயிற்றுக்குள் வைத்திருக்கும் அந்த பரம்பொருளான மகாவிஷ்ணுவின் மார்பிலேயே ஓங்கி ஒரு உதை விட்டாரு. ஆஹா, என்ன கொடூரம் இது! அகில உலகத்தையும் காக்கிற அந்த சர்வேஸ்வரன் தன்னோட பக்தன் ஒரு முனிவன் வந்து மார்புல மிதிக்கிறான்.
அந்த ஒரு நொடி வைகுண்டமே அதிர்ந்து போச்சுங்க. தேவர்கள் அத்தனை பேரும் பயத்துல அலர்னாங்க. அண்ட சராசரமும் நடுங்கியது. ஆதிசேஷன் தன் 1000 தலைகளையும் தூக்கி சீரத் தொடங்கினான். ஏன்னா இறைவனின் மார்பு அப்படின்றது சாதாரண இடம் கிடையாது. அதுதான் திருமகளான லக்ஷ்மி தேவி உறையும் ஸ்ரீவத்சம் என்ற புனிதமான இடம். தன் தாயார் வசிக்கும் இடத்திலேயே ஒருத்தன் வந்து காலை வச்சு மிதிக்கிறான்னா அதைவிட பெரிய ஆபத்து, அவமானம் வேறு என்ன இருக்க முடியும்? உடனே மகாவிஷ்ணு என்ன பண்ணியிருக்கணும்? சிவன் கோபப்பட்டா முக்கண்ணை திறப்பாரு. விஷ்ணு கோபப்பட்டா தன் கையில் இருக்கும் சுதர்சன சக்கரத்தை ஏவுவாரு. ஒரே நொடியில அந்த பிருகு மகரிஷிய சாம்பலாக்கி இருக்க முடியும். ஆனா நம்ம கருணை கடலான பெருமான் என்ன பண்ணாரு தெரியுமா? மெல்ல கண் திறந்தாரு. தன்னோட பவளச் செவ்வாய் மலர புன்னகைத்தாரு. ஆமாங்க, கோபப்படல, ஆத்திரப்படல, ஆழி சக்கரத்தை கையில எடுக்கல. மாறாக மெல்ல எழுந்து அமர்ந்து பிருகு மகரிஷியின் கரங்களை பற்றி, சுவாமி, முனிசிரேஷ்டரே, தாங்கள் என் வைகுண்டத்திற்கு எழுந்து வள்ளியதை அறியாமல் நான் தூங்குவது போல இருந்து விட்டேனே, என்னை மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லி பிருகு முனிவரின் பாதங்களை மெல்ல பிடித்து விடத் தொடங்கினார். யோசிச்சு பாருங்களேன், உங்களை ஒருத்தன் ஓங்கி மிதிக்கிறான். நீங்க என்ன பண்ணுவீங்க? திரும்ப அடிப்பீங்க, இல்ல திட்டுவீங்க. ஆனா அகிலத்தின் நாயகன் மிதித்தவனின் கால்களை பிடிச்சு விடுறாரு. பிடித்து விட்டு கொண்டே பெருமான் என்ன சொல்றாரு தெரியுமா? மகரிஷியே, கோபத்துல வேகமா வந்து என்ன உதைத்தீங்களே, என் மார்பு கரடு முரடான வஜ்ரம் போன்றது. உங்களோட மென்மையான பாதம் என் மார்பில் பட்டு எவ்வளவு வலித்திருக்குமோ, ஐயோ, உமக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டு விட்டதா அப்படின்னு சொல்லி மிக அன்போடு அந்த பாதங்களை அமுக்கி விடுறாரு. ஆனா அங்கேதான் பரந்தாமனோட மாபெரும் மாயை இருந்தது. பிருகு மகரிஷியின் பாதத்தின் அடியில அகந்தை அப்படின்ற ஒரு 3வது கண் இருந்தது. அந்த தவசக்தியால் வந்த அகந்தை கண்ணை பெருமான் பாதங்களை அழுத்துவது போல அழுத்தி அப்படியே கிள்ளி எறிந்தார். அந்த மறுநொடியே பிருகு மகரிஷியின் தலைக்கணம் பனி போல உருகி ஓடியது. அவருக்குள்ள இருந்த கோபம் மறைந்தது, மாயை விலகியது, மெய்ஞானம் பிறந்தது. ஐயனே, உலகத்தை காக்கும் பரம்பொருளே, எப்பேற்பட்ட பாதகத்தை செய்துவிட்டேன். பிரம்மத்திடம் ரஜோகுணத்தை பார்த்தேன், சிவனிடம் தமோகுணத்தை பார்த்தேன். ஆனால் உன்னிடம் மட்டுமே சாத்வீகத்தின் எல்லையை கண்டேன். எந்த சூழ்நிலையிலும் கோபப்படாத தன் பக்தனின் பிழையை பொறுத்து கொள்ளும் நீயே முழுமுதற் பரம்பொருள் என்று கதறி அழுது விஷ்ணுவின் பாதங்களில் விழுந்து வணங்கினார். முனிவர்கள் தேடிய விடை கிடைத்தது. யாகத்தின் முழு பலனும் மகாவிஷ்ணுவுக்கே உரியது என்று பிருகு மகரிஷி தீர்மானித்தார். கதை இதோட முடிஞ்சிருந்தா எவ்வளவோ நல்லா இருந்திருக்கும் இல்லையா? ஆனா கதை இங்க முடியலங்க. இங்கதான் ஒரு மாபெரும் புயல் வீச தொடங்குகிறது. பிருகு மகரிஷி மன்னிப்பு கேட்டுட்டு அமைதியாயிட்டாரு. மகாவிஷ்ணுவும் அதை சிரிச்ச முகத்தோட ஏத்துக்கிட்டாரு. ஆனா அந்த இடத்துல பக்கத்துல நின்னுட்டு இருந்த லக்ஷ்மி தேவியின் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாயார் லக்ஷ்மி தேவிக்கு கடுமையான கோபம் வந்தது. அது சாதாரண கோபம் இல்லைங்க, தன் கணவனின் மெத்தன போக்கை கண்டு வந்த நியாயமான ஆத்திரம். தாயார் மகாவிஷ்ணுவை பார்த்து பொங்கினாள். சுவாமி, என்ன காரியம் செய்தீர்கள்? நான் உங்களின் மார்பில் வசிக்கிறேன் என்று அகில உலகத்துக்கும் தெரியும். எங்களின் மார்புதான் என் இல்லம், என் ஆலயம். அப்படிப்பட்ட புனிதமான இடத்திலே ஒரு சாதாரண மனிதன், அகந்தை பிடித்த ஒரு முனிவன் வந்து தன் பாதத்தால் மிதிக்கிறான். அதை நீங்கள் சகித்து கொண்டது மட்டுமில்லாமல் அவனுடைய கால்களை பிடித்து பணிவிடையும் செய்கிறீர்களா? எந்த கணவன் தன் மனைவியின் மானத்தையும் அவளுக்குரிய இடத்தையும் காப்பாற்றுவதுதானே முதல் கடமை. உங்களுக்கு தன் மனைவியின் கௌரவம்தான் முக்கியமா போச்சா? அந்த முனிவரை நீங்கள் உடனே சாபித்து அழித்திருக்க வேண்டும். அதை விட்டு அவனுக்கு உபசாரம் செய்கிறீர்களே. எந்த மார்பில் ஒரு முனிவனின் பாதம் பட்டு தீட்டானதோ அந்த மார்பில் இனிமேல் இந்த லக்ஷ்மி ஒரு நொடி கூட வசிக்க மாட்டேன் என்று ஆவேசமாக முழங்கினாள் அண்ணாதேவி. மகாவிஷ்ணு தாயாரை சமாதானப்படுத்த முயன்றார். தேவி, அமைதி கொள். பிருகு செய்தது தவறுதான். ஆனால் அவன் மூலம் உலகிற்கு ஒரு உண்மை தெரிய வேண்டும் என்பதற்காகவே நான் பொறுமை காத்தேன் என்று விளக்கப் தொடங்கினார். ஆனா தாயார் கேட்கும் நிலையில் இல்லை. இல்லை சுவாமி, என் மானம் பறிபோன இந்த வைகுண்டத்தில் இனி எனக்கு வேலையில்லை. உங்களின் இந்த சாந்த குணமும் பொறுமையும் எனக்கு தேவையில்லை. நான் இந்த வைகுண்டத்தை விட்டு வெளியேறுகிறேன் என்று கூறிவிட்டு, அகில உலகத்திற்கும் செல்வத்தையும் மங்களத்தையும் ஒளிமயமான வாழ்வையும் தரும் அந்த ஸ்ரீ மகாலட்சுமி தேவி வைகுண்டத்தின் கதவுகளை அடைத்துவிட்டு பூலோகத்தை நோக்கி இறங்கி நடந்தாள். யோசிச்சு பாருங்களேன், லக்ஷ்மி தேவி வெளியேறிய அந்த மறுநொடி வைகுண்டத்தின் ஒளி மங்கியது, மலர்கள் வாடின, தேவ இசை நின்றது, பார்க்கடலின் அலைகள் கூட தன் வேகத்தை இழந்து அமைதியானை. செல்வத்தின் அதிபதி வெளியேறியதால் வைகுண்டமே ஒரு ஏழை இல்லம் போல வறுமையிலும் இருட்டிலும் மூழ்கத் தொடங்கியது.
தாயாரை பிரிந்த பரந்தாமன் அந்த பார்க்கடலில் தனிமரமாக நின்றார். அகில உலகத்தையும் ஆட்டிப் படைக்கும் அந்த மாயக்கண்ணன் தன் ஆருயிர் மனைவியை பிரிந்த துயரத்தை தாங்க முடியாமல் தன் வைகுண்ட பதவியையும் பரம்பொருள் அரியணையையும் துறந்து ஒரு சாதாரண மனிதனைப் போல புலம்பத் தொடங்கினார். என் தேவி இல்லாத வைகுண்டம் எனக்கு எதற்கு, என் லக்ஷ்மி இல்லாத வாழ்க்கை எனக்கு எதற்கு என்று கலங்கிய பெருமான் அடுத்து என்ன செய்தார் தெரியுமா? அவர் லக்ஷ்மி தேவியை தேடி பூலோகத்திற்கு எப்படி வந்தார்? ஒரு பரம்பொருள் தன் தேவியை பிரிந்து பூலோகத்தில் எந்த இடத்தில் எப்படிப்பட்ட சோதனைகளை சந்திக்க நேர்ந்தது? செல்வத்தை இழந்து, வைகுண்டத்தை இழந்து, வெறும் கையோடு பூலோகத்திற்கு வந்த பரம்பொருளின் அந்த உருக வைக்கும் பயணத்தை அடுத்த பகுதியில் ஆழமாக பார்ப்போம். போன பகுதியில நாம என்ன பார்த்தோம்? தன் மானம் பறிபோனதாக கருதிய லக்ஷ்மி தேவி வைகுண்டத்தை விட்டு வெளியேறிட்டாங்க. அவள் போன அந்த மறுநொடியே ஒட்டுமொத்த வைகுண்டமுமே ஒளி இழந்து ஜீவனற்று போச்சு. அகில உலகத்துக்கும் படியளக்கிற அந்த பரம்பொருளான மகாவிஷ்ணு இன்னைக்கு தன் மனையாளை பிரிஞ்சு தனிமரமா நிக்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன், கடவுளுக்கு கவலை வருமா? அகில அண்ட சராசரங்களையும் ஒரு நொடியில படைச்சு காத்து அழிக்கிற ஆற்றல் கொண்ட அந்த சர்வேஸ்வரனுக்கு கண்ணீர் வருமா? வருங்க. அதுதான் இறைவனின் மாபெரும் லீலை. தன் பக்தர்களுக்காகவும் உலக தர்மத்திற்காகவும் அவன் எடுக்கிற எந்த ஒரு அவதாரத்திலையும் மனித உணர்ச்சிகளுக்கு முழுமையா மதிப்பளிப்பான். பெருமானுக்கு வைகுண்டத்துல ஒரு நொடி கூட இருக்க முடியல. என் லக்ஷ்மி இல்லாத இந்த சொர்க்கம் எனக்கு ஒரு நரகத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லி தன் சங்கு சக்கரங்களை மறைச்சு தன் திவ்யமான ஆபரணங்களை எல்லாம் துறந்து ஒரு சாதாரண மனிதனைப் போல வைகுண்டத்தை விட்டு வெளியேறினாரு. வைகுண்டத்தின் வாசற்படியை தாண்டி பூலோகத்தை நோக்கி அவரோட பாதங்கள் நடந்து வரத் தொடங்குச்சு. அப்போ லக்ஷ்மி தேவி எங்கே போனால் தெரியுமா? அவள் பூலோகத்துல இருக்கிற மகாராஷ்டிர மாநிலத்துல கோலாப்பூர் அப்படின்ற புனிதமான இடத்துக்கு வந்தடைந்தாள். அங்கே ஒரு அமைதியான சூழல்ல தன் கணவனின் அலட்சியத்தை கண்டிச்சும் மன அமைதியை தேடியும் கடுமையான தவத்தில் அமர்ந்தாள். இங்கே பெருமானோ பூலோகத்துல காலடி எடுத்து வச்சார். ஆனா அவரால தன் தேவி இருக்கிற இடத்துக்கு உடனே போக முடியல. ஏன்னா லக்ஷ்மியின் கோபம் தணியாத வரை அவளை நெருங்குவது சாத்தியமில்லை அப்படின்னு அவருக்கு தெரியும். அப்போ பெருமான் என்ன பண்ணாரு தெரியுமா? தாய் தன் குழந்தையை தேடி அலையிற மாதிரி, காதலன் தன் காதலியை தேடி தவிக்கிற மாதிரி பூலோகத்தின் காடுகளிலும் மலைகளிலும் அலைந்து திரிய ஆரம்பிச்சாரு. பசி, தாகம், களைப்பு இதையெல்லாம் தாண்டி அவரோட மனசு முழுக்க ஒரே ஒரு ஏக்கம்தான். நடந்து நடந்து கடைசியா தென்னாட்டுல இருக்கிற சேஷாச்சலம் அப்படின்னு அழைக்கப்படுற வேங்கட மலையை வந்து அடைஞ்சாரு. அந்த மலை சாதாரண மலை கிடையாதுங்க. ஆதிசேஷனே மலையாக உருவெடுத்து தன் இறைவனின் வருகைக்காக காத்து கொண்டிருந்த புனிதமான பூமி. அந்த மலை உச்சிக்கு வந்த பெருமான் அங்க இருந்த ஒரு பெரிய புற்றுக்குள்ள போய் அமர்ந்துகிட்டாரு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். பார்க்கடல்ல ஆதிசேஷன் மேல் படுத்து தேவர்களும் முனிவர்களும் பாதம் பிடித்து பணிவிடை செய்ய கண் வளர்ந்த அந்த வைகுண்டவாசன் இன்னைக்கு மண்ணும் தூசியும் நிறைந்த ஒரு புற்றுக்குள்ள, இருட்டுக்குள்ள, சாப்பாடில்லாம தண்ணி இல்லாம தன் தேவியின் நினைவோட தியானத்தில் அமர்றாரு. நாட்கள் நகர்ந்தன, வாரங்கள் கடந்தன. பெருமானுக்கு உடம்பு மெலிந்தது. பசியினாலும் தாகத்தினாலும் அவரோட உடல் தளர்ந்தது. இத மேலோகத்துல பார்த்துட்டு இருந்த தேவர்களுக்கெல்லாம் மனசு துடிச்சு போச்சு. பிரம்மதேவனும் கைலாயத்துல இருந்த சிவபெருமானும் கதறி துடிச்சாங்க. ஐயோ, அகில உலகத்துக்கும் உணவளிக்கும் எம் தலைவன் இன்னைக்கு பூலோகத்துல பசியோட புற்றுக்குள்ள கிடக்கிறாரே, அவருக்கு நாம் தான் ஏதேனும் உணவு தந்தாக வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆனா இறைவனுக்கு எப்படி உணவளிப்பது? நேரடியாக போய் கொடுத்தால் பெருமான் அதை ஏற்றுக்கொள்வாரா? அப்போதான் தாயார் லக்ஷ்மி தேவிக்கு தன் கணவனின் நிலைமை தெரிய வந்தது. கோபத்தில் வைகுண்டத்தை விட்டு வந்திருந்தாலும் தன் நாயகன் பசியால் வாடுவதை கேட்டதும் எந்த பெண்ணின் மனம்தான் தாங்கும்? தாயாரின் மனசு உருகியது. பிரம்மாவும் சிவனும் லக்ஷ்மி தேவியும் ஒன்று கூடி ஒரு உபாயம் செய்தார்கள். பிரம்மதேவன் ஒரு பசுவாக மாறினார். சிவபெருமான் ஒரு சிறிய கன்றாக மாறினார். லக்ஷ்மி தேவி ஒரு ஏழை இடைப்பெண்ணாக உருவெடுத்தாள். அந்த பசுவையும் கன்றையும் ஓட்டிக்கொண்டு அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்த சோழராஜாவின் அரண்மனைக்கு சென்றாள் லக்ஷ்மி தேவி. அரசே, இந்த பசுவும் கன்றும் சாதாரணமானவை அல்ல. இவை தரும் பால் மிகவும் புண்ணியமானது. இவற்றை உங்கள் அரண்மனை மேய்ச்சலில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறி அந்த சோழ அரசனிடம் பசுவை விற்றுவிட்டு மறைந்தாள். அன்றிலிருந்து அந்த பசு தினமும் மற்ற மாடுகளோடு சேர்ந்து வேங்கடமலைக்கு மேய்ச்சலுக்கு போகத் தொடங்கியது. அங்கே காட்டில் மேய்ந்து கொண்டிருக்கும் போது யாருக்கும் தெரியாமல் அந்த பசு மெல்ல நடந்து வந்து பெருமான் அமர்ந்திருக்கும் அந்த புற்றின் அருகே நிற்கும். தன்னுடைய மடியிலிருந்து பாலை புற்றின் துவாரத்தின் வழியாக உள்ளே வழிந்தோடச் செய்யும். புற்றுக்குள் தியானத்திலிருந்த பெருமானும் அந்த திவ்யமான பாலை குடித்து தன் பசியை போக்கிக் கொள்வார். இது தினமும் தொடர்ந்தது.
ஆனா அரண்மனையில என்ன நடந்தது தெரியுமா? அரண்மனை மாட்டுக்காரன் தினமும் மாடுகளை கறக்கும்போது யோசித்தான், என்ன இது, இந்த புது பசு தினமும் மேய்ச்சலுக்கு போகுது, நல்லா புல் மேயுது, ஆனா அரண்மனைக்கு திரும்பி வந்தா ஒரு சொட்டு பால் கூட மடியில இல்லையே, பால் பூரா எங்கே போகுது அப்படின்னு அவனுக்கு கடுமையான சந்தேகம் வந்தது. இன்னைக்கு இந்த மாட்டை மறைஞ்சிருந்து பின்தொடர்ந்து பார்த்தே ஆகணும், யாராவது கள்ளத்தனமா பாலை கறக்குறாங்களான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டான். அடுத்த நாள் காலை மாடுகள் வழக்கம் போல வேங்கடமலைக்கு மேய்ச்சலுக்கு சென்றன. அந்த மாட்டுக்காரன் அந்த பசுவை யாருக்கும் தெரியாமல் மரங்களின் பின்னால் ஒளிந்து கொண்டு பின்தொடர்ந்தான். பசு காடெல்லாம் மேய்ந்துவிட்டு நண்பகல் வேளையில் அமைதியாக ஒரு பெரிய புற்றை நோக்கி சென்றது. மாட்டுக்காரன் உற்று பார்த்தான். அந்த பசு புற்றின் மேல் சென்று நின்று தன்னுடைய மடியிலிருந்து பாலை தானாகவே புற்றின் மீது சொரியத் தொடங்கியது. இதை பார்த்த மாட்டுக்காரனுக்கு கோபம் தலைக்கேறியது. அடப்பாவி மாடே, அரண்மனைக்கு தரவேண்டிய பாலை கொண்டு வந்து இந்த பால் புற்றுக்குள்ள ஊத்துறியா, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று ஆத்திரமடைந்தான். தன்னுடைய இடுப்பில் இருந்த கூர்மையான கோடாரியை உருவினான். அந்த பசுவின் மீது கோடாரியை ஓங்கி வெட்ட பாய்ந்தான். ஆஹா, என்ன ஆபத்து! சிவபெருமானே உருவெடுத்து வந்த கன்றின் தாயான பிரம்மதேவனே உருவெடுத்த அந்த திவ்யமான பசுவின் மீது கோடாரி படுவதா? அடுத்த நொடி அங்கே நடந்ததென்ன? புற்றுக்குள்ளிருந்த பெருமான் அதை உணர்ந்தார். பசுவை காப்பாற்ற பெருமான் என்ன செய்தார்? அந்த கோடாரி வெட்டு பசுவின் மீது பட்டதா, இல்லை பூலோகத்திற்கு வந்த பெருமானின் மீது விழுந்ததா? அடுத்து வேங்கடமலையில் நிகழப்போகிற அந்த ரத்தம் சொட்டும் அதிர்ச்சி சம்பவத்தை அடுத்த பகுதியில் ஆழமாக பார்ப்போம். போன பகுதியில நாம என்ன பார்த்தோம்? பசுவின் மீது கோடரியை ஓங்கி வெட்ட மாட்டுக்காரன் பாயிறான். அந்த ஒரு நொடி அகில உலகத்தையுமே அதுக வச்ச ஒரு நொடிங்க. பிரம்மதேவனே உருவெடுத்து வந்த அந்த புனிதமான பசுவின் மீது கோடரி பட்டா இந்த உலகத்துக்கே மாபெரும் பாவம் வந்து சேரும். இத உணர்ந்த புற்றுக்குள் இருந்த பெருமான் ஒரு நொடி கூட யோசிக்கல. தன்னோட பசி, தாகம், தியானம் எல்லாவற்றையும் மறந்து அந்த பசுவை காப்பாத்துறதுக்காக புற்ற உடைத்து கொண்டு வேகமா வெளியே பாய்ந்து வந்தாரு. ஆஹா, என்ன ஒரு காட்சிங்க அது! அந்த கோடரி வெட்டு பசுவின் மீது படுவதற்கு பதிலா பூலோகத்துக்கு இறங்கி வந்த பரந்தாமனின் தலையிலேயே ஓங்கி விழுந்தது. பளீச் என்ற சத்தத்தோடு கோடரி பெருமானின் மண்டையோட்டை பிளந்தது. குருதி கொப்பளித்து வெளியேறியது. சிவந்த ரத்தம் பெருமானின் திருமுகமெங்கும் வழிந்தோடியது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வைகுண்டத்துல பிருகு மகரிஷி மிதிச்சப்போ தன் மார்பை கொடுத்த இறைவன் இன்னைக்கு பூலோகத்துல ஒரு பசுவை காப்பாத்துறதுக்காக தன் தலையையே கோடரி வெட்டுக்கு கொடுத்திருக்காரு. இதான் இறைவனின் 8வது பரந்த கருணை. தன்னுடைய கோடரிப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட நிற்கிறது ஒரு சாதாரண மனிதன் இல்லை, சாக்ஷாத் ஸ்ரீ மகாவிஷ்ணுவேதான் அப்படின்றத உணர்ந்த அந்த மாட்டுக்காரன் அந்த பயத்திலேயே அதிர்ச்சியாகி நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு அங்கேயே சுருண்டு விழுந்து உயிரை விட்டான். தலை பிளந்து ரத்தம் வழிய வழிய பெருமான் வேங்கடமலையின் காடுகளுக்குள்ள தடுமாறி நடந்து போறாரு. அம்மா லக்ஷ்மி அப்படின்னு கூப்பிட தோணுது. ஆனா தாயார் பக்கத்துல இல்ல. பெருமானோட உடம்பு இரத்தப்போக்கினால மெல்ல மெல்ல தளர்ந்து போகுது. அப்போதான் அந்த மலையில ஒரு சிறிய ஆசிரமத்துல வாழ்ந்து கொண்டிருந்த வகுலாதேவி அப்படின்ற முதிய பெண்மணியின் பார்வை பெருமானின் மீது படுது. இந்த வகுலாதேவி யாரு தெரியுமா? முந்தைய துவாபர யுகத்துல கண்ணனை வளர்த்தெடுத்த தாய் யசோதை தேவிதான் இந்த பிறவியில வகுலாதேவியா பிறந்திருக்காங்க. துவாபர யுகத்துல கண்ணன் எத்தனையோ லீலைகளை செஞ்சான். ஆனா கண்ணனோட திருமணங்கள் எதையுமே தாய் யசோதையால நேர்ல பார்க்க முடியாம போச்சு. என் கண்ணனுக்கு திருமணம் நடக்கும்போது ஒரு தாயா நான் பக்கத்துல இருந்து அந்த வைபவத்தை பார்க்க முடியலையே அப்படின்னு யசோதை அழுது ஏங்கினா. அந்த ஏக்கம், அந்த தாயன்பு வீண் போகுமா? தாயே, கலியுகத்தில் நான் ஸ்ரீனிவாசனாக அவதாரம் எடுப்பேன். அப்போது நீ எனக்கு தாயாக வந்து என் திருமணத்தை உன் சொந்த கண்களால் கண்டு மகிழ்வாய் அப்படின்னு கண்ணன் அன்று கொடுத்த வாக்கின்படிதான் யசோதை இன்னைக்கு வகுலாதேவியா பிறந்திருக்காங்க. ரத்தம் சொட்ட சொட்ட தடுமாறி வந்த பெருமான பார்த்ததும் வகுலாதேவியின் தாய்மை மனசு பதறிப்போச்சு. ஐயோ, என் மகனே, உனக்கு இந்த நிலைமையா? யார் உன்னை இப்படி செய்தது அப்படின்னு கதறி அழுதுகிட்டே ஓடி வந்தாள். பெருமான தாங்கி பிடிச்சு ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போனா. காட்டில இருந்த மூலிகைகளை பறிச்சு அதை அரைத்து பெருமானின் தலையில வச்சு கட்டினாள். இரத்தப்போக்க நிறுத்தினாள். தன் சொந்த மகனைப் போல பெருமானுக்கு அன்போடு அமுதூட்டினாள். பசியினாலும் காயத்தினாலும் வாடிப்போயிருந்த பெருமானுக்கு வகுலாதேவியின் அந்த தாயன்பு ஒரு மாபெரும் மருந்தாக அமைந்தது. பெருமானும் அவளை தன் பெற்ற தாயாகவே ஏற்றுக்கொண்டு அம்மா என்று அன்போடு அழைக்கத் தொடங்கினார். நாட்கள் நகர்ந்தன. பெருமானின் காயம் மெல்ல மெல்ல ஆறத் தொடங்கியது.
ஆனா தலையில அந்த கோடரி வெட்டு பட்ட இடத்துல முடி வளரவே இல்ல, வடுவாகவே இருந்தது. அதனால்தான் இன்றளவும் திருப்பதி பெருமானுக்கு நெற்றியில் நாமம் இடும்போதும் சடாமுடி அலங்காரம் செய்யும் போதும் அந்த வடுவை காக்கும் பொருட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. ஒரு நாள் வகுலாதேவி பெருமானை பார்த்து, மகனே ஸ்ரீனிவாசா, நீ யார்? எதற்காக இந்த மலையில் தனியாக அலைகிறாய்? உன் முகத்தில் ஏதோ ஒரு மாபெரும் பிரிவு துயரம் தெரிகிறதே, உன் மனக்கவலை என்னப்பா என்று தாயன்போடு கேட்டாள். பெருமானும் தன் வைகுண்ட பிரிவையும் லக்ஷ்மி தேவி கோபித்து சென்றதையும் தான் பூலோகத்தில் தனித்து நிற்பதையும் தாயிடம் கூறினார். அதை கேட்ட வகுலாதேவி, மகனே கவலைப்படாதே, பிரிந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும், உனக்கு ஒரு நல்ல காலம் விரைவில் வரும் என்று ஆறுதல் கூறினாள். அப்போதான் அந்த பகுதியில ஒரு மாபெரும் மாற்றம் நடக்கத் தொடங்கியது. அந்த வேங்கடமலை பகுதியை நாராயணவனம் என்ற நகரை தலைநகரமாக கொண்டு ஆகாசராஜன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அந்த மன்னனுக்கு குழந்தைகள் இல்லை. அதனால் யாகம் செய்வதற்காக நிலத்தை உழுதபோது ஒரு தங்க தாமரை மலரில் ஒரு பெண் குழந்தை கண்டெடுக்கப்பட்டது. அலமேலு மங்கை, அதாவது பத்மாவதி என்று பெயரிட்டு அந்த செல்ல குழந்தையை ஆகாசராஜன் வளர்த்து வந்தான். அந்த பத்மாவதி தாயார் வேறு யாருமில்லைங்க, வைகுண்டத்தை விட்டு வந்து கோலாப்பூரில் தவம் இருந்த லக்ஷ்மி தேவியின் அம்சம்தான் அந்த பத்மாவதி தாயார். நாட்கள் உருண்டோடின. பத்மாவதி பருவம் எய்தி பேரழகோடு திகழ்ந்தாள். ஒரு நாள் பத்மாவதி தாயார் தன் தோழிகளோடு வேங்கடமலையின் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்தார். அங்கே தன் காயங்கள் ஆறி வேட்டையாடுவதற்காக குதிரையில் வந்த ஸ்ரீனிவாசன் அந்த பூங்காவிற்குள் நுழைகிறார். பல வருடங்களாக தான் தேடி அலைந்த தன் ஆருயிர் தேவி பத்மாவதியை ஸ்ரீனிவாசன் முதன்முறையாக அங்கே காண்கிறார். அந்த ஒரு நொடியில் ஸ்ரீனிவாசனின் கண்களும் பத்மாவதியின் கண்களும் சந்தித்தன. ஆனால் தன் வைகுண்ட நினைவுகளை மறைத்து ஒரு சாதாரண பூலோக மனிதனாக நிற்கும் ஸ்ரீனிவாசனை பார்த்து பத்மாவதி என்ன சொன்னாள்? அந்த கானகத்தில் இருவருக்குமிடையே நடந்த அந்த முதல் உரையாடல் என்ன? மன்னனின் மகளான பத்மாவதியை ஒரு ஏழை வேளனாக நிற்கும் ஸ்ரீனிவாசன் எவ்வாறு அடையப் போகிறார்? அடுத்து நடக்கப் போகும் அந்த சுவாரஸ்யமான திருப்பங்களை அடுத்த பகுதியில் ஆழமாக பார்ப்போம். போன பகுதியில நாம என்ன பார்த்தோம்? வேங்கடமனையோட பூங்காவில வேட்டையாட வந்த சீனிவாசனும் தோழிகளோட விளையாடிக்கிட்டு இருந்த பத்மாவதி தாயாரும் முதன்முறையா ஒருத்தர் சந்திச்சுக்கிறாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். வைகுண்டத்துல பார்க்கடல்ல பரந்தாமனா படுத்துக்கிட்டு தன்னோட மார்புல உறங்குன அந்த ஆருயிர் தேவிய பூலோகத்துல ஒரு சாதாரண மனிதனா வேடனா வந்து நிக்கிற பெருமான் பார்க்கும்போது அவரோட மனசுக்குள்ள எப்பேற்பட்ட உணர்ச்சி பெருக்கு பொங்கி இருக்கும். ஆனா பத்மாவதி தாயாரை பொறுத்த வரைக்கும் அவங்க இப்போ ஆகாசராஜனோட செல்ல மகளா ஒரு பூலோக இளவரசியா வளர்ந்து நிக்கிறாங்க. அவங்களுக்கு தன்னோட முந்தைய வைகுண்ட நினைவுகள் நினைவில இல்ல. சீனிவாசன் மெல்ல பத்மாவதி தாயாரை நெருங்கி வர்றாரு. அவரோட முகத்துல ஒரு பேரன்பு, கண்கள்ல ஒரு தவிப்பு. தேவி, உன்னை தேடித்தான் நான் இந்த பூலோகத்துக்கே வந்தேன். நீ இல்லாமல் நான் வாழும் ஒவ்வொரு நொடியும் எனக்கு நரகமாக இருக்கிறது அப்படின்னு தன்னோட மனசுல இருக்கிற காதலை, அன்பை அப்படியே கொட்டி பேசுறாரு. ஆனா அங்கே என்ன நடந்தது தெரியுமா? ஒரு ஏழை வேடன், காட்டுல அலையிற ஒருத்தன் ராஜகுமாரியான தன் முன்னாடி வந்து நின்னு இப்படி பேசுறத கண்ட பத்மாவதியின் தோழிகளுக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு. யார் நீ? ஒரு மன்னனின் மகளிடம் வந்து என்ன பேச்சு பேசுகிறாய்? உடனே இங்கிருந்து ஓடிப்போய்விடு, இல்லையென்றால் அரண்மனை காவலர்களை கூப்பிட்டு உன்னை சிறையில் அடைத்து விடுவோம் அப்படின்னு கோபமா கத்துறாங்க. பத்மாவதி தாயாரும் அந்த வேடனின் பேச்சை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சு தன் தோழிகளோட சேர்ந்து அரண்மனைக்கு வேக வேகமா திரும்பி போயிட்டாங்க. பெருமானோட மனசு அப்படியே உடைஞ்சு போச்சுங்க. யோசிச்சு பாருங்களேன். அகித உலகத்துக்கும் அதிபதியான பகவான், தேவர்களும் அசுலர்களும் யாருடைய ஒரு பார்வைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்களோ அந்த பரம்பொருள் இன்னைக்கு தன் மனைவியாலேயே விரட்டப்பட்டு காதலில தோற்று போன ஒரு சாதாரண மனிதனைப் போல தனியா நிக்கிறாரு. ஏமாற்றத்தோடும் நெஞ்சி நிறைய பாரத்தோடும் பெருமான் வகுலாதேவி வாழும் ஆசிரமத்துக்கு திரும்பி வர்றாரு. அங்கே வந்து ஒரு ஓரமா உட்கார்ந்து அழுது புலம்ப ஆரம்பிக்கிறாரு. சாப்பாடில்ல, தண்ணி இல்ல, தன் நாயகி தன் அன்பை புரிஞ்சுக்கல்லையே அப்படின்ற ஏக்கம் பெருமானை வாட்டி வதைக்குது. இத பார்த்த வகுலாதேவியோட தாய்மை மனசு சும்மா இருக்குமா? பதறி போய் ஓடி வர்றா. மகனே சீனிவாசா, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பைத்தியம் பிடித்தவனைப் போல புலம்புகிறாய்? உனக்கு என்னதான் நேர்ந்தது அப்படின்னு அன்போடு பெருமானோட தலையை கோதி விசாரிக்கிறா.
சீனிவாசன் தன் தாயை பார்த்து, அம்மா, நான் காட்டுக்கு வேட்டையாடச் சென்ற இடத்தில் ஆகாசராஜனின் மகள் பத்மாவதியை கண்டேன். அவளைக் கண்ட அந்த நொடியிலேயே என் மனதை அவளினன் இழந்துவிட்டேன். அவளில்லாமல் இந்த சீனிவாசனால் உயிர் வாழ முடியாதம்மா. நீதான் எப்படியாவது சென்று அவளை எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கதறுகிறார். வகுளாதேவி ஒரு நிமிஷம் யோசிச்சா. மகனே, நீ சொல்வது என்ன கூத்து? நாம் இந்த மலையில் ஏதோ எளிய வாழ்க்கை வாழ்பவர்கள். அவளோ மாபெரும் சோழ நாட்டின் வழிவந்த ஆகாசராஜனின் ஒரே மகள். அந்த மாமன்னன் தன் மகளை ஒரு ஏழை வேடனுக்கு தருவானா? இது சாத்தியமாப்பா என்று கேட்கிறாள். ஆனா பெருமான் விடல. அம்மா, நீ தாயாக சென்று பெண் கேட்டால் அந்த மன்னன் மறுக்க மாட்டான். தயவு செய்து எனக்காக ஒருமுறை அரண்மனைக்கு சென்று தூது பேசு அம்மா அப்படின்னு கெஞ்சிறாரு. தாயின் மனசு உருகியது. சரி மகனே, உன் மகிழ்ச்சியை விட எனக்கு எதுவுமே பெரிதில்லை. நான் அரண்மனைக்குச் சென்று ராஜாவை பார்த்து பெண் கேட்கிறேன் என்று கூறிவிட்டு வகுளாதேவி நாராயணவனம் அரண்மனையை நோக்கி புறப்பட்டாள். ஆனா கதையில இங்கதான் ஒரு பெரிய மாற்றம் வருது. வகுளாதேவி அரண்மனைக்குச் சென்று பெண் கேட்டால் ஒரு சாதாரண காட்டுப் பெண்மணி சொல்வதை அந்த மன்னன் கேட்பானா? கண்டிப்பா கேட்க மாட்டான் இல்லையா? அப்போ பெருமான் என்ன பண்ணாரு தெரியுமா? தன் தாய் அரண்மனைக்குச் சென்று அடையும் முன்பே காரியம் நல்லபடியா முடியணுன்றதுக்காக பெருமானே ஒரு மாபெரும் மாயலீலையை செய்யத் தொடங்கினாரு. பெருமானே ஒரு குரத்தி உருவத்தை எடுத்தாரு. கையில ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு, தலையில வண்ண சேலையை கட்டிக்கிட்டு, சோதிடம் சொல்லவோ சாமி ஆட்டம் பார்த்துச் சொல்லவோ அப்படின்னு பாடிக்கிட்டே நாராயணவனம் வீதிகள் வழியா அரண்மனைக்குள்ள நுழையறாரு. அங்கே அரண்மனையில என்ன நடந்துட்டு இருந்தது தெரியுமா? பூங்காவில சீனிவாசனை பார்த்ததிலிருந்து பத்மாவதி தாயாருக்கும் ஏதோ ஒரு இனம் புரியாத மயக்கம், காய்ச்சல் வந்து கட்டிலில் கிடந்தாள். என் தாய்க்கு என்ன ஆயிற்றோ என்று தெரியாமல் ஆகாசராஜனும் அவனது அரசியும் பதறித்தடித்துக் கொண்டிருந்தார்கள். வைத்தியர்கள் வந்து பார்த்தும் காய்ச்சல் குறைந்தபாடில்லை. அப்போதான் அந்த செங்கமலக் குரத்தி அரண்மனைக்குள்ள வர்றா. அரசியே, உன் மகளின் நோய்க்கான காரணம் எனக்கு தெரியும். நான் அவள் கையை பார்த்து சோதிடம் சொல்கிறேன் அப்படின்னு குரல் கொடுக்கிறா. அரசியும் வேறு வழியில்லாமல் அந்த செங்கமலக் குரத்தியை பத்மாவதியின் அறைக்கு அழைத்துச் செல்கிறாள். பத்மாவதியின் மென்மையான கையை பற்றிக் கொண்ட பெருமான் அந்த குரத்தி உருவத்தில் இருந்து கொண்டு பத்மாவதியை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? அரசியே, உன் மகளுக்கு வந்தது நோயில்லை, இது காதல் மயக்கம். கானகத்தில் அவள் ஒரு வேடனை சந்தித்தாள் அல்லவா? அவன் சாதாரண வேடன் அல்ல, சாக்ஷாத் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அம்சம் கொண்ட சீனிவாசன். அவனுக்கு உன் மகளை திருமணம் செய்து கொடுத்தால் மட்டுமே உன் மகளின் நோய் தீரும் என்று உறுதியாக சொல்கிறாள். இதை கேட்டு அரண்மனையே அதிர்ந்து போனது. அதே நேரத்தில் பெருமானின் தாயான வகுளாதேவியும் அரண்மனையின் வாசற்படியை மிதிக்கிறாள். ஒரு பக்கம் சோதிடம் சொல்லும் குரத்தி, மறுபக்கம் பெண் கேட்டு வந்த தாய் வகுளாதேவி. மன்னன் ஆகாசராஜன் என்ன முடிவெடுத்தான்? தன் மகளை ஒரு ஏழை சீனிவாசனுக்கு திருமணம் செய்து கொடுக்க சம்மதித்தானா? அல்லது இந்த திருமணத்திற்கு எழுந்த புதிய தடைகள் என்னென்ன? அடுத்து நிகழப்போகும் அந்த பிரம்மாண்டமான திருக்கல்யாண பின்னணியை அடுத்த பகுதியில் ஆழமாக பார்ப்போம். போன பகுதியில நாம என்ன பார்த்தோம்? பெருமான் குரத்தி உருவத்துல வந்து சோதிடம் சொன்னதும், அதே நேரத்துல தாய் வகுளாதேவி அரண்மனைக்கு வந்து பெண் கேட்டதும் நடந்தது இல்லையா? குரத்தி சொன்ன சோதிடமும் வகுளாதேவியின் அன்பான பேச்சும் ஆகாசராஜ மன்னனின் மனசுல ஆழமா பதிஞ்சது. என் மகளின் மன அமைதிக்கும் அவள் உயிரை காப்பதற்கும் இந்த திருமணம்தான் ஒரே வழி அப்படின்னு உணர்ந்த ஆகாசராஜன் தன் மகள் பத்மாவதியை சீனிவாசனுக்கு திருமணம் செய்து கொடுக்க சம்மதிச்சான். செய்தி கேட்டு வேங்கடமலையிலிருந்த பெருமானுக்கு அளவில்லாத ஆனந்தம். என் ஆருயிர் தேவி மீண்டும் எனக்கு கிடைக்கப் போகிறாள் அப்படின்ற சந்தோஷம் பெருமானின் முகத்துல பேரொளியா பிரகாசித்தது. ஆனா சந்தோஷம் வந்த மறுநொடியே ஒரு மாபெரும் பிரச்சனை பெருமானின் முன்னாடி வந்து நின்னது. அது என்ன பிரச்சனை தெரியுமா? மாமன்னன் ஆகாசராஜன் தன் மகளின் திருமணத்தை பிரம்மாண்டமா நடத்தப் போறான். தேவர்களும் முனிவர்களும் அகில உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் இந்த திருமணத்துக்கு வரப்போறாங்க. ஆனா மணமகனான சீனிவாசனிடம் திருமணச் செலவுக்கு, மண்டப அலங்காரத்துக்கு, வந்தவர்களுக்கு உணவளிக்க, பத்மாவதி தாயாருக்கு பொன்னும் பொருளும் ஆபரணங்களா செய்ய ஒரு பைசா கூட கையில் இல்லை.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வைகுண்டத்துல அஷ்டலக்ஷ்மிகளும் பாதம் பிடித்து அகில உலகத்தின் அத்தனை செல்வத்துக்கும் அதிபதியாயிருந்த பரந்தாமன் பூலோகத்துல ஒரு சாதாரண மனிதனா வந்து நின்னப்போ தன் சொந்த திருமணச் செலவுக்கு கூட பணம் இல்லாமல் தவிக்கிறாரு. பெருமானின் முகவாட்டத்தை கண்ட வகுளாதேவி, மகனே, திருமணத்துக்கு சம்மதம் கிடைத்துவிட்டது. ஆனால் இவ்வளவு பெரிய ராஜபோக திருமணத்திற்கு நம்மிடம் பணம் ஏதுப்பா? எப்படி இந்த திருமணத்தை நடத்தப் போகிறோம் என்று கவலையோடு கேட்டாள். பெருமானும் என்ன செய்வதென்று தெரியாமல் யோசித்தார். அப்போது அங்கே எழுந்தருளிய பிரம்மதேவனும் சிவபெருமானும் பெருமானை பார்த்து, ஐயனே, உலகத்துக்கே படியளக்கும் நீர் பூலோகத்தின் தர்மத்தை உலகிற்கு உணர்த்த மனிதனாக வாழ்கிறீர். எனவே இந்த திருமணச் செலவிற்காக தேவர்களின் தனாதிகாரியான குபேரனிடம் சென்று கடன் பெறுவதே சரியானது என்று யோசனை கூறினார்கள். பெருமானும் வேறு வழியின்றி தனாதிகாரி குபேரனை அழைக்கின்றார். குபேரன் ஓடோடி வந்து பெருமானின் பாதங்களில் விழுந்து வணங்கினான். சுவாமி, பிரபஞ்சத்தின் அதிபதியான நீங்களா என்னிடம் கடன் கேட்கிறீர்கள்? இது என்ன மாபெரும் லீலை என்று வியந்தான். சீனிவாசன் குபேரனை பார்த்து, குபேரா, நான் பூலோகத்தில் ஒரு சாதாரண மனிதனாக வாழ்கிறேன். என் திருமணத்தை மிக சிறப்பாக நடத்த எனக்கு பெரும் தொகை தேவைப்படுகிறது. அதற்காக உன்னிடம் கடன் கேட்கிறேன் என்றார். குபேரனும் சம்மதித்தான். ஆனால் பூலோக கடன்களுக்கு ஒரு நியதி உண்டல்லவா? குபேரன் தேவதச்சனான விஸ்வகர்மாவை அழைத்து ஒரு மாபெரும் கடன் பத்திரத்தை தயாரிக்க சொன்னான். அந்த கடன் பத்திரத்தில் என்ன எழுதப்பட்டது தெரியுமா? ஸ்ரீ சீனிவாசன் ஆகிய நான் என் திருமண செலவிற்காக குபேரனிடமிருந்து 14 லட்சம் ராமமுத்திரை பொற்காசுகளை கடனாக பெறுகிறேன். இந்த கடனுக்கான வட்டியை கலியுகத்தின் முடிவு வரை நான் தொடர்ந்து செலுத்தி வருவேன். கலியுகத்தின் இறுதியில் அசலை முழுமையாக அடைப்பேன் என்று எழுதப்பட்டு பிரம்மதேவனும் சிவபெருமானும் அஸ்வினி தேவர்களும் அதற்கு சாட்சி கையெழுத்து இட்டார்கள். யோசிச்சு பாருங்களே, உலகத்தையே படைத்த பரம்பொருள் ஒரு கடன் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கடன்காரனாக நிற்கிறார். இதன் பின்னணியில் இருக்கும் மாபெரும் வாழ்வியல் தத்துவம் என்ன தெரியுமா? நாம வாழ்க்கையில கடன் வாங்கும் போதோ அல்லது பணப்பிரச்சனையில கஷ்டப்படும் போதோ, ஐயோ, எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை, நான் மட்டும் ஏன் கடன்காரனாயிருக்கேன் அப்படின்னு சொல்லி நொந்து போய் அழுகிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட நமக்கு இறைவன் உணர்த்தும் பாடம் இதுதான். மனிதனே, அகில உலகத்துக்கும் அதிபதியான நானே பூலோகத்திற்கு வந்தபோது கடன்பட வேண்டியிருந்தது. கடனும் கஷ்டமும் மனித வாழ்க்கையின் ஒரு பகுதிதான். அதற்கு அஞ்சாதே. நேர்மையாகவும் தர்மத்தின் வழியிலும் உழைத்து வாழ கற்றுக்கொள் என்பதுதான் அந்த தத்துவம். கடன் பணம் கைக்கு வந்தது. விஸ்வகர்மா தேவலோகத்தையே விஞ்சும் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான திருமண மண்டபத்தை நாராயணவனத்தில் அமைத்தார். தேவலோகத்திலிருந்து ரம்பை, ஊர்வாசி, மேனகை ஆட வந்தார்கள். கந்தர்வர்கள் கானமிசைத்தார்கள். முனிவர்களும் ரிஷிகளும் மும்மூர்த்திகளும் 33 கோடி தேவர்களும் வேங்கடமலையில் ஒன்று கூடினார்கள். சுபமுகூர்த்த நாள் வந்தது. சீனிவாசன் திவ்யமான ஆடை ஆபரணங்களை அணிந்து மணமேடையில் அமர்ந்தார். பத்மாவதி தாயார் பேரழகியாய் நாணத்தோடு மணமேடைக்கு வந்தாள். வேத மந்திரங்கள் முழங்க, தேவர்கள் மலர்மழை பொழிய சீனிவாசன் பத்மாவதி தாயாரின் திருக்கழுத்தில் மாங்கல்யத்தை சூட்டினார். அகில உலகமே போற்றும் மாபெரும் சீனிவாச பத்மாவதி திருக்கல்யாணம் மிக விமர்சையாக நடந்து முடிஞ்சது. ஆனா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. பெருமானுக்கு தன் தேவியும் கிடைத்து விட்டாள். அப்படி இருந்தும் வேங்கடமலை உச்சிக்கு வந்த சீனிவாசன் ஏன் கல்லாக மாற வேண்டும்? குபேரனின் கடனை அடைக்க பெருமான் பூலோகத்தில் செய்ய போகும் மாபெரும் அற்புதம் என்ன? நாம திருப்பதியில் செலுத்துற காணிக்கை உண்மையிலேயே எங்கே போகுது? அடுத்து நிகழப்போகும் அந்த மாபெரும் ஆன்மீக ரசியத்தை அடுத்த பகுதியில் ஆழமாக பார்ப்போம். போன பகுதியில நாம என்ன பார்த்தோம்? 33 கோடி தேவர்களும் ரிஷிகளும் வாழ்த்த குபேரனிடம் கடன் வாங்கி சீனிவாசனுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் பிரம்மாண்டமா திருக்கல்யாணம் நடந்து முடிஞ்சது இல்லையா? கல்யாணம் முடிஞ்சதும் சீனிவாசனும் பத்மாவதி தாயாரும் வேங்கடமலையில மகிழ்ச்சியா வாழத் தொடங்கினாங்க. ஆனா இங்கேதான் கதையில அடுத்த ஒரு மாபெரும் ஆச்சரியமும் உலகத்துக்கே தேவையான ஆன்மீக ரகசியமும் வெளிப்பட போகுது. திருமணம் முடிஞ்ச சில காலத்திலேயே கோலாப்பூரில் கடுமையான தவத்தில் இருந்த லக்ஷ்மி தேவிக்கு விஷயங்கள் தெரிய வருது.
தன் நாயகன் பூலோகத்தில் சீனிவாசனாக அவதாரம் எடுத்து பத்மாவதியை திருமணம் செய்து கொண்டு வேங்கடமலையில் வாழ்கிறான் என்ற செய்தி அவளை சென்றடைகிறது. தாயார் லக்ஷ்மி தேவி உடனே கோலாப்பூரிலிருந்து புறப்பட்டு வேங்கடமலையை நோக்கி வேக வேகமாக வந்தாள். கோபமும் பேரன்பும் மாறி மாறி பொங்க வேங்கடமலையின் உச்சிக்கு வந்து சேர்ந்த லக்ஷ்மி தேவி அங்கே சீனிவாசனின் முன்னே போய் நின்றாள். யோசிச்சு பாருங்களேன், ஒரு பக்கம் வைகுந்தத்திலிருந்து கோபித்து கொண்டு சென்ற ஆதிலக்ஷ்மி, மறுபக்கம் பூலோகத்தில் மனைவியாக வந்த பத்மாவதி தாயார், இருவருக்கும் இடையே பரம்பொருளான சீனிவாசன். அங்கே ஒரு மாபெரும் அதிசயம் நடந்ததுங்க. தன் இரு தேவிகளையும் நேருக்கு நேர் பார்த்த அந்த நொடியில் பெருமான் புன்னகைத்தார். பத்மாவதி தாயாரும் லக்ஷ்மி தேவியும் வேறு வேறு அல்ல, ஒரே பராசக்தியின் ஒரே திருமகளின் இரண்டு வேறுபட்ட அம்சங்கள்தான் என்பதை இருவருமே உணர்ந்தார்கள். லக்ஷ்மி தேவியின் கோபம் பனி போல உருகி ஓடியது. சுவாமி, உங்களை பிரிந்து நான் பட்ட துயரம் போதும், இனி ஒரு நொடி கூட நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் என்று கூறி பெருமானின் திருமார்பில் சென்று அமர்ந்து கொண்டாள். பத்மாவதி தாயாரோ, என் நாயகனின் திருமார்பில் எப்போதும் உறையும் தாயே, நான் கீழே உள்ள திருச்சானூரில், அதாவது அலமேலுமங்காபுரத்தில் அமர்ந்து இங்கு வரும் பக்தர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் வழங்கி அருள்பாலிக்கிறேன் என்று கூறி கீழே உள்ள திருச்சானூரில் எழுந்தழினாள். இப்ப யோசிச்சு பாருங்களேன், லக்ஷ்மி தேவி பெருமானின் திருமார்பில் ஏறி அமர்ந்த அந்த புனிதமான நொடியில் சீனிவாசன் ஒரு மாபெரும் முடிவை எடுத்தார். பெருமானின் உடல் மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது. அவரது திவ்யமான மானுட உடல் அப்படியே அசைவற்ற பிரம்மாண்டமான கரிய நிற சிலை வடிவாக, சுயம்பு மூர்த்தியாக, கல்லாக மாறத் தொடங்கியது. இதை பார்த்த தேவர்களும் முனிவர்களும் வகுலாதேவியும் பதறிப்போய் அலறினார்கள். ஐயனே, பரந்தாமனே, ஏன் இப்படி செய்கிறாய்? ஏன் சிலையாக மாறுகிறாய்? எங்களை விட்டு போய்விடாதே என்று கதறினார்கள். அப்போது அந்த சிலை வடிவத்திலிருந்து பரம்பொருளின் திவ்யமான அசரீரி ஒலித்தது. முனிவர்களே, என் அன்பு மக்களே, கலியுகம் பிறந்துவிட்டது. இந்த யுகத்தில் மனிதர்கள் சத்தியத்திலிருந்தும் தர்மத்திலிருந்தும் விலகி கவலைகளினாலும் கடன்களினாலும் நோய்களினாலும் மன அழுத்தத்தினாலும் வாடப்போகிறார்கள். அவர்களுக்கு நேரில் வந்து வழிகாட்ட நான் என் மானுட உணர்வை மறைத்துக் கொள்கிறேன். ஆனால் நான் எங்கும் போகவில்லை. இந்த வேங்கடமலையில், இந்த 7 குன்றுகளின் உச்சியில், இந்த சிலை வடிவத்தில் நான் எப்போதும் வாழப்போகிறேன். யாரெல்லாம் வாழ்க்கையில் வழியற்று மனபாரத்தோடு கண்ணீரோடு இந்த மலைக்கு வருகிறார்களோ அவர்களின் கவலைகளை போக்கும் ஆபத் பாந்தவனாக நான் இங்கே நிற்பேன். குபேரனிடம் நான் வாங்கிய கடனை அடைக்கும் பொருட்டு என் பக்தர்கள் எனக்களிக்கும் காணிக்கைகளை, முடிகாணிக்கை, உண்டியல் காணிக்கை, நான் குபேரனின் வட்டியாக செலுத்துவேன். யார் எனக்கு ஒரு கைப்பிடி அன்பை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நான் 1000 மடங்கு நிம்மதியையும் செல்வத்தையும் திருப்பித் தருவேன். கலியுகத்தின் முடிவு வரை நான் இந்த திருமலையிலேயே நின்ற கோலத்தில் காட்சி தருவேன் என்று அருளிச் செய்தார் பெருமான். ஆஹா, என்ன ஒரு மாபெரும் இறைக்கருணைங்க இது! யோசிச்சு பாருங்களேன், நாம இன்னைக்கு திருப்பதிக்கு போறோமே, அங்க நிக்கிறாரே அந்த ஏழுமலையான், அவர் ஏதோ கல்லால் செய்யப்பட்ட சாதாரண சிலை கிடையாதுங்க. நமக்காக, நம்மோட கஷ்டங்களை தன் தோள்ல ஏத்துக்கிறதுக்காக குபேரனிடம் கடனை வாங்கிட்டு கலியுகத்துல நமக்காகவே அந்த மலையில வந்து நின்னுகிட்டு இருக்கிற சாக்ஷாத் அந்த மகாவிஷ்ணுவேதான். அதனால்தான் திருப்பதி மலையேறும்போது நம்மையும் அறியாமல் கோவிந்தா கோவிந்தா என்று கத்துகிறோம். அந்த நாமத்தை சொல்லும்போது நம்ம மனசுல இருக்கிற பயமும் கவலையும் எங்க போச்சுனே தெரியாம ஓடி போயிடுது. ஆனா கதையில இதோடையெல்லாம் முடிஞ்சிடலைங்க. பெருமானின் இந்த சிலை வடிவம் திருமலையில் நிலை பெற்ற பிறகு கலியுகத்தில் அவரை தேடி வந்த எண்ணற்ற பக்தர்களுக்கு அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் என்னென்ன? தொலைந்து போன அவரது வழிபாடுகளை மீண்டும் கொண்டுவர எப்பேற்பட்ட பக்தர்கள் தன்னையே தியாகம் செய்தார்கள்? ராமானுஜர் காலத்தில் திருமலையில் நடந்த அந்த மாபெரும் ஆன்மீக புரட்சி என்ன? அடுத்து நிகழப்போகும் அந்த சிலிர்க்க வைக்கும் வரலாற்று அற்புதங்களை அடுத்த பகுதியில் ஆழமாக பார்ப்போம். போன பகுதியில நாம என்ன பார்த்தோம்? பெருமான் கலியுக பக்தர்களுக்காக திருமலையில சுயம்பு மூர்த்தியா
கல்லா மாறி நின்ற திருக்கோலத்திலே எழுந்தருளினாரு இல்லையா? பெருமானின் அந்த திவ்யமான சிலை வடிவம் கலியுகத்துல பல 100 ஆண்டுகள் கானகத்துக்குள்ள வேங்கடமலையோட அடர்ந்த காடுகளுக்குள்ள மறைஞ்சே இருந்தது. காலங்கள் உருண்டோட பூலோகத்துல ஒரு மாபெரும் குழப்பம் உருவானது. அது என்ன குழப்பம் தெரியுமா? திருமலையில நின்னுகிட்டு இருக்கிற அந்த மாபெரும் தெய்வம் யார்? அவர் மகாவிஷ்ணுவா, இல்ல சிவபெருமானா, இல்ல சக்தி தேவியா, இல்ல சுப்பிரமணிய சுவாமியா அப்படின்னு பல மதத்தைச் சேர்ந்தவங்களும் வழிபாட்டாளர்களும் தங்களுக்குள்ள சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இவர் கையில் சங்கு சக்கரம் இல்லை, அதனால் இவர் விஷ்ணு இல்லை அப்படின்னு சைவர்கள் சொன்னாங்க. இவர் தலையில் ஜடாமுடி இருக்கிறது, நாகாபரணம் இருக்கிறது, அதனால் இவர் ஈசனேதான் அப்படின்னு வாதிட்டாங்க. இன்னும் சிலரோ இவர் கையில் வேல் இருக்கிறது, அதனால் இவர் வேலவன் அப்படின்னு சொன்னாங்க. ஆலயத்தின் கதவுகள் மூடப்பட்டன. பெருமானுக்குரிய நித்திய பூஜைகள் நின்றன. பிரபஞ்சத்தின் அதிபதிக்கே நீ யார் என்ற கேள்வி பூலோகத்தில் உருவானது. அப்போதா இந்த குழப்பத்தை தீர்க்கவும் வேங்கடவனின் உண்மையான திவ்ய ரூபத்தை உலகிற்கு உணர்த்தவும் கலியுகத்தில் வைணவத்தை சீரமைக்க வந்த மாபெரும் ஞானி ஸ்ரீ ராமானுஜர் திருமலைக்கு எழுந்தருளினார். ராமானுஜர் திருமலைக்கு வந்த அந்த சூழல் சாதாரணமானதில்லங்க. அங்கே இருந்த மன்னனும் மற்ற சாஸ்திரிகளும் ராமானுஜரை பார்த்து, ராமானுஜா, இந்த மலையில் நிற்பது எந்த தெய்வம் என்று உன்னால் நிரூபிக்க முடியுமா? வெறும் வாதிட்டு பலனில்லை, இறைவனே தகுந்த சாட்சி சொல்ல வேண்டும் என்று சவால் விட்டார்கள். ராமானுஜர் அமைதியாக புன்னகைத்தார். ஆகட்டும், மனிதர்களின் வாதத்தை விட அந்த ஏழுமலையானின் தீர்ப்பே இறுதியானது என்று கூறினார். அன்று இரவு ஒரு மாபெரும் சோதனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. கருவறைக்குள்ளே சிவபெருமானுக்குரிய திரிசூலம், டமருகம் அதாவது உடுக்கை ஆகிய விக்கிரகங்களையும் மகாவிஷ்ணுவுக்குரிய திவ்யமான சங்கு சக்கரங்களையும் பெருமானின் திருமுன்னே கொண்டு போய் வைத்தார்கள். கருவறையின் கதவுகள் மூடப்பட்டன. மன்னனின் முத்திரையிடப்பட்டது. வெளியே பலத்த காவல் போடப்பட்டது. நாளை காலை கதவை திறக்கும்போது எந்த இறைவனின் ஆயுதங்களை பெருமான் ஏற்று தன் கரத்தில் ஏந்தியிருக்கிறாரோ அவரே இந்த திருமலையின் தெய்வம் என்று முடிவெடுக்கப்பட்டது. அன்று இரவு முழுக்க ராமானுஜர் மலையடிவாரத்தில் நின்று கண்ணீர் மல பெருமானை நோக்கி தியானம் செய்தார். என் ஐயனே, பரந்தாமனே, வைகுண்டத்தை விட்டு எங்களுக்கென்றே பூலோகத்திற்கு வந்தாயே, உன்னை அடையாளம் தெரியாமல் இந்த உலகம் மயங்கி கிடக்கிறதே, உன் பக்தர்களுக்கு உன் திவ்ய ரூபத்தை காட்டி அருள மாட்டாயா என்று கதறி பிரார்த்தித்தார். மறுநாள் விடியற்காலை சூரியன் உதிக்கும் வேளை வந்தது. மன்னன், முனிவர்கள், ராமானுஜர், மக்கள் அனைவரும் பதற்றத்தோடும் பெரும் எதிர்பார்ப்போடும் கருவறையின் வாசலில் கூடினார்கள். மன்னன் தன் முத்திரையை உடைத்தான். பெரிய பூட்டுகள் திறக்கப்பட்டன. கருவறையின் கதவுகள் மெல்ல விலகின. அங்கே அகில உலகத்தையே மெய்மறக்க வைக்கும் ஒரு அதிர்ப்புத காட்சி காத்திருந்தது. பெருமானின் திருவுருவத்திலிருந்து கோடி சூரிய பிரகாசம் வீசியது. நேற்று இரவு கீழே வைக்கப்பட்டிருந்த திரிசூலமும் டமருகமும் அப்படியே கீழே கிடந்தன. ஆனால் மகாவிஷ்ணுவின் திவ்யமான பாஞ்சஜன்யம் எனும் சங்கும் சுதர்சனம் எனும் சக்கரமும் பெருமானின் திருக்கரங்களில் பிரகாசமாக ஏறி அமர்ந்திருந்தன. அவ்வளவுதான். கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷம் திருமலை முழுதும் விண்முட்ட முழங்கியது. சந்தேகப்பட்ட மன்னனும் சாஸ்திரிகளும் ராமானுஜரின் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள். இவரே சாக்ஷாத் கலியுக வரதனான ஸ்ரீ மகாவிஷ்ணு என்று உலகம் முழுதும் பறைசாற்றப்பட்டது. அதன் பிறகு ராமானுஜர் சும்மா இருக்கலங்க. திருமலையில் இன்று நாம பார்க்கிற அத்தனை பூஜா முறைகளையும், சுப்ரபாதம் பாடுவதிலிருந்து தோமாலை சேவை, ஏகாந்த சேவை, நைவேத்திய முறைகள், வைகுண்ட ஏகாதசி விழாக்கள் வரைக்கும் அத்தனையையும் மிக துல்லியமாக வரையறுத்துக் கொடுத்தார். அது மட்டுமில்லைங்க, இறைவனின் திருமலையை நம் பாதங்களால் மிதிக்கக்கூடாது என்பதற்காக ராமானுஜர் தன் வாழ்நாளில் பல முறை திருமலையை முழங்கால்களாலேயே ஏறி சென்று பெருமானை வழிபட்டார். யோசிச்சு பாருங்களேன், நாம இன்னைக்கு திருப்பதிக்கு போனா அவ்வளவு சுத்தமா அவ்வளவு சீரான பூஜைகளோட பெருமானை தரிசிக்கிறோம்னா அதற்கு பின்னாடி ராமானுஜர் செய்த அந்த மாபெரும் ஆன்மீக புரட்சியும் தியாகமும் தான் காரணம். ஆனா
திருமலையோட ரகசியம் இதோட முடியலங்க. இந்த வேங்கடமலைக்கு வந்த எத்தனையோ சாமானிய மனிதர்கள், ஏழைகள், மன்னர்கள் பெருமானின் அருளால் எவ்வாறெல்லாம் மாபெரும் மாற்றங்களை அடைந்தார்கள். ஒரு எளிய பானை செய்யும் குயவனின் அன்பிற்கு மயங்கி பெருமான் தன் தங்க ஆபரணங்களை விட அவனது மண்பூக்களையே ஏன் ஏற்றுக்கொண்டார்? அந்த குயவன் குருவ நம்பியின் சிலிர்க்க வைக்கும் கதை என்ன? அடுத்து நிகழப்போகும் அந்த மனதை உலுக்குகின்ற ஆன்மீக அற்புதத்தை அடுத்த பகுதியில் ஆழமாக பார்ப்போம். போன பகுதியில நாம என்ன பார்த்தோம்? ஸ்ரீ ராமானுஜர் திருமலையில பெருமாளோட சங்கு சக்கர அற்புதத்தை காட்டி வழிபாட்டு முறைகளை எல்லாம் சீரமைச்ச வரலாற்றை பார்த்தோம் இல்லையா? ராமானுஜரின் காலத்திற்கு பிறகு திருமலையில அரசாண்ட மன்னர்கள் அத்தனை பேரும் பெருமானுக்கு தங்கம், வைரம், வைடூரியம்னு மாபெரும் பொக்கிஷங்களை காணிக்கையா செலுத்தினாங்க. தங்கத்தால பிரகாரங்கள் கட்டினாங்க. வைரம் பதிச்ச கிரீடங்களே பெருமானுக்கு அணிவிச்சு அழகு பார்த்தாங்க. அப்போ தொண்டமான் அப்படின்ற ஒரு மாமன்னன் திருமலையை ஆட்சி செய்து வந்தான். அவன் தினமும் வேங்கடவனுக்கு தங்கத்தாலான தாமரை மலர்களை கொண்டு வந்து மிக ஆடம்பரமாக ஸ்வர்ண புஷ்பார்ச்சனை செய்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தான். நாம் இறைவனுக்கு தங்க மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்கிறோம் என்ற ஒரு சிறிய பெருமிதமும் அவனுக்குள்ள மெல்ல அரும்பத் தொடங்கியது. ஆனா அகில உலகத்தையும் படைத்த பெருமானுக்கு இந்த தங்கமும் வைரமும் முக்கியமா, இல்ல ஒரு சாமானியனின் தூய்மையான அன்பு முக்கியமா? அதை உலகிற்கு உணர்த்த பெருமான் ஒரு மாபெரும் திருவிளையாடலை தொடங்கினார். திருமலையின் அடிவாரத்துல குருவ நம்பி அப்படின்ற ஒரு ஏழை சாமானியன் வாழ்ந்து வந்தான். அவனது பிழைப்பே பானை செய்வதும் களிமண்ணால் சட்டி பானைகள் செய்து விற்று தன் வயிற்றை கழுவுவதும் தான். அவன் எழுத்தறிவு இல்லாதவன், வேதங்களோ மந்திரங்களோ சாஸ்திரங்களோ அறியாத ஒரு எளிய மனிதன். ஆனால் அவனது மனசு முழுக்க ஒரே ஒரு நாமம்தான் ஓடிக்கொண்டிருந்தது. அதுதான் கோவிந்தா கோவிந்தா. தினமும் களிமண்ணை பிசைந்து பானை செய்யும் போதெல்லாம், கோவிந்தா, என் கைகள் இந்த மண்ணை பிசைகிறது, ஆனால் என் மனசு உன் பாதங்களை அணைத்து கிடக்கிறது அப்பா என்று மனதிற்குள்ளேயே உருகி பேசுவான். அவனுக்கு திருமலைக்கு மேலே ஏறி போய் பெரிய பெரிய மனிதர்களோடு நின்று பெருமானை பார்க்கும் தைரியமோ வசதியோ இல்லை. அதனால் அவன் என்ன செய்தான் தெரியுமா? தான் வேலை செய்யும் இடத்திலேயே களிமண்ணால் ஒரு சிறிய ஏழுமலையானின் உருவத்தையும் ஒரு சிறிய அகல் விளக்கையும் செய்து வைத்தான். தினமும் தான் பானை செய்து முடித்ததும் மீதமிருக்கும் களிமண்ணை எடுத்து சிறிய சிறிய மண் பூக்களை தன் கரங்களாலேயே செய்வான். அந்த மண் பூக்களை கையில் ஏந்தி கொண்டு, ஏழுமலையானே, மன்னர்கள் உனக்கு தங்க பூக்களை கொடுக்கிறார்கள். இந்த ஏழை குயவனிடம் இருப்பது இந்த அழுக்கு மண் பூக்கள்தான். இதை ஏற்றுக்கொள்ளப்பா என்று கண்ணீர் மல்க தான் செய்த களிமண் பூக்களை அந்த மண் உருவத்தின் மீது தூவி அர்ச்சிப்பான். யாரும் அறியாத, உலகத்திற்கே தெரியாத ஒரு சாமானியனின் அந்த அந்தரங்கமான அன்பு வேங்கடவனின் இதயத்தை தொட்டது. அடுத்த நாள் காலை திருமலையின் கருவறையில் ஒரு அற்புதம் நடந்தது. மன்னன் தொண்டமான் வழக்கம் போல தன் பெரும் பரிவாரங்களோடு வந்தான். தங்கத்தட்டுகளில் விலையுயர்ந்த ஸ்வர்ண தாமரை மலர்களை ஏந்தி வந்து பெருமானின் திருமேனியில் அர்ச்சனை செய்தான். ஆனால் அங்கே நடந்த காட்சியை பார்த்த மன்னனும் அர்ச்சகர்களும் உறைந்து போய் நின்றார்கள். மன்னன் அர்ச்சித்த தங்க மலர்கள் அத்தனையும் பெருமானின் திருவடியை விட்டு விலகி கீழே விழுந்தன. ஆனால் பெருமானின் திருச்சிரசிலும் மார்பிலும் திருவடிகளிலும் ஏதோ களிமண்ணால் செய்யப்பட்ட உலர்ந்து போன மண் பூக்கள் அழகாக வீற்றிருந்தன. மன்னன் அதிர்ச்சியடைந்தான். என்ன இது கொடூரம்! கருவறைக்குள் யார் நுழைந்து இந்த அழுக்கு மண்பூக்களை என் பெருமாள் மீது போட்டது? இது பெருமாளை அவமதிக்கும் செயலன்றோ என்று கோபமாக கத்தினான். அர்ச்சகர்கள் பயந்து நடுங்கினார்கள். மன்னரே, கருவறையின் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தன. காவலர்கள் காவல் காத்து கொண்டிருந்தார்கள். மனிதர்கள் யாரும் உள்ளே வரவில்லை என்று சாஷ்டாங்கமாக விழுந்து கதறினார்கள். மன்னன் அன்றைய இரவு முழுவதும் உறக்கமின்றி தவித்தான். நான் இவ்வளவு தங்க மலர்களைக் கொண்டு அர்ச்சனை செய்கிறேனே, என் தங்கப்பூக்களை நிராகரித்துவிட்டு இந்த மண்பூக்களை ஏற்றுக்கொண்ட அந்த தெய்வம் யார்? அந்த மண்பூக்களை அர்ச்சித்த அந்த புண்ணியவான் யார் என்று அழுது புலம்பினான். அன்று இரவு மன்னனின் கனவில் ஸ்ரீ வேங்கடவன் தோன்றினார். பெருமானின் முகத்தில் புன்னகை மிளிர்ந்தது. மன்னனே, கலங்காதே. நீ தரும் தங்க மலர்களில் உன் அதிகாரமும் செல்வத்தின் பெருமிதமும் கலந்திருக்கிறது. ஆனால் மலையடிவாரத்தில் இருக்கும் என் பக்தன் குருவநம்பி தன் வியர்வையாலும் கண்ணீராலும் களிமண்ணில் பூக்கள் செய்து எனக்கு அர்ச்சிக்கிறான். அவனது மண்பூக்களில் அகந்தை இல்லை, அங்கே தூய்மையான அன்பு மட்டுமே இருக்கிறது.
எனக்கு தங்கமும் வைரமும் தேவையில்லை மன்னனே. எனக்கு தேவை என் பக்தனின் தூய்மையான அன்பு மட்டுமே. நீ உடனே சென்று என் குருவ நம்பியைக் கண்டு வணங்கு என்று கட்டளையிட்டார் பரந்தாமன். மன்னன் தொண்டைமான் விடிந்ததும் ஓடோடி வந்தான். அரச உடைகளை களைந்து வெறும் கால்களோடு ஓடி வந்து களிமண் படிந்த உடலோடு நின்று கொண்டிருந்த குயவன் குருவ நம்பியின் பாதங்களில் விழுந்து கதறி அழுதான். ஐயனே, நீர் மனிதரல்லவா, இறைவனின் பேரன்பை பெற்ற மாபெரும் சித்தரோ என்று கூறி அவனை கட்டித் தழுவிக் கொண்டான். குருவ நம்பி பதறிப்போனான். மன்னரே, நான் ஒன்றுமறியாத ஏழை குயவன், எனக்கு தெரிந்ததெல்லாம் கோவிந்தா என்ற நாமம் மட்டும்தான் என்று கூறி அழுது புலம்பினான். யோசிச்சு பாருங்களே, இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தும் மாபெரும் வாழ்வியல் உண்மை என்ன? நாம இறைவனை தேடிப் போகும்போது நாம எவ்வளவு பெரிய பணக்காரன், நமக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, நாம எவ்வளவு படிச்சிருக்கோம்ன்றது முக்கியமே இல்லைங்க. நாம எந்த அளவுக்கு கர்வம் இல்லாம அகந்தை இல்லாம ஒரு குழந்தை மனசோட இறைவனை அணுகிறோம்ன்றதுதான் முக்கியம். நீங்க திருப்பதிக்கு கொடுக்கும் காணிக்கை ரூபாயோ தங்கமோ இல்லை. உங்க மனசுல இருக்கிற போலி கருவத்தை அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு, கோவிந்தா, நான் உன்னோட குழந்தை அப்படின்னு சொல்ற அந்த ஒரு நொடிதான் பெருமாளை உருக வைக்குது. குருவ நம்பியின் இந்த நெகிழ்ச்சியான கதை வேங்கடவனின் கருணைக்கு ஒரு மாபெரும் சான்று. இப்போ நாம இந்த 10 பகுதிகள் கொண்ட மாபெரும் ஆன்மீக பயணத்தின் உச்சக்கட்ட பகுதிக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். அடுத்த பகுதி பார்ட் 10. இந்த கலியுகத்தில் வேங்கடவனின் நாமத்தை உச்சரிப்பதால் நமது வாழ்க்கையில் நிகழும் அற்புதங்கள் என்ன? நமது கவலைகள், கடன்கள், மன அழுத்தங்களை அறுத்து எரியும் அந்த கோவிந்தா நாமத்தின் மாபெரும் தத்துவார்த்த வல்லமை என்ன? வாசிப்பவர் ஒவ்வொருவரையும் உள்ளார்ந்த மாற்றத்திற்கும் உச்சக்கட்ட மன நிம்மதிக்கும் கொண்டு சேர்க்கும் அந்த பிரம்மாண்டமான முடிவை அடுத்த நிறைவு பகுதியில் பார்ப்போம். பிருகுமுனிவரின் அகந்தையில் தொடங்கிய சோதனையிலிருந்து வைகுண்டத்தின் பிரிவு, பூலோகத்தில் பெருமான் பட்ட காயங்கள், வகுலாதேவியின் தாயன்பு, பத்மாவதி தாயோடு நடந்த திருக்கல்யாணம், குபேரனின் கடன் பத்திரம், திருமலையில் எழுந்த சுயம்பு திருவுருவம், ராமானுஜரின் திருப்பணி மற்றும் குயவன் குருநம்பியின் மண்பூக்களுக்கு மயங்கிய பேரன்பு வரைக்கும் நாம பார்த்த அத்தனை சம்பவங்களும் வெறும் கதைகளோ வரலாறோ மட்டும் கிடையாதுங்க. அவை அத்தனையுமே இன்னைக்கு வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்களுக்கு நடுவுல வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளேயும் ஒளிர வேண்டிய மாபெரும் வாழ்வியல் வெளிச்சங்கள். கொஞ்சம் ஆழமா உங்க மனசை தொட்டு யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம வாழ்கிற இந்த 21ஆம் நூற்றாண்டு வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு? காலையில எழுந்திருச்சதிலிருந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் ஓட்டம் ஓட்டம், இடைவிடாத மனித ஓட்டம். பணத்தை தேடி ஓடுறோம், புகழ தேடி ஓடுறோம், நிம்மதியை தேடி ஓடுறோம். ஆனா அந்த ஓட்டத்தின் முடிவில் நமக்கு என்ன கிடைக்குது? மன அழுத்தம், கடன்களின் பாரம், சொந்த பந்தங்களின் ஏமாற்றம், சொல்ல முடியாத தனிமை, நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்ற இனம் புரியாத பயம். ஒரு பக்கம் தொழில்ல நஷ்டம், இன்னொரு பக்கம் குடும்பத்துல நிம்மதியின்மை, இன்னொரு பக்கம் உடம்புல நோய்கள். ஐயோ, இந்த வாழ்க்கையை ஏன் தான் வாழறோமோ? நம்ம கஷ்டத்தை கேட்க, நம்ம காப்பாத்த யாருமே இல்லையா அப்படின்னு மனசுக்குள்ளேயே கதறி அழுதுகிட்டு இருக்கிற மனிதர்கள் எத்தனை 100 பேர்? அப்படிப்பட்ட உங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த கலியுகத்தின் இருளில் ஒளிரும் ஒரே ஒரு மாபெரும் கலங்கரை விளக்கம்தான் நமது ஏழுமலையான் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி. பெருமானின் இந்த அவதாரத்தை நாம உற்று பார்த்தோன்னா ஒரு ஆச்சரியமான உண்மை விளங்கும். மகாவிஷ்ணுவின் மற்ற அவதாரங்கள்ல எல்லாம் அவர் கையில ஆயுதங்களை ஏந்தி அசுரர்களை வதம் செஞ்சாரு. நரசிம்ஹ அவதாரத்துல இரண்யனை பிளந்தாரு, ராம அவதாரத்துல ராவணனை அழிச்சாரு, கிருஷ்ண அவதாரத்துல கம்சனை வீழ்த்தினாரு. ஆனா திருமலையில நின்னுகிட்டு இருக்கிற இந்த வேங்கடவன் கையில எந்த ஆயுதமும் இல்ல. அவர் யாரையும் வதம் செய்ய வரல. மாறாக தன்னோட வலது கரத்தை கீழ்நோக்கி காட்டி வரதஹஸ்தம் என்று, மனிதனே, கலியுகத்தின் துயரங்கள் என்ற கடலில் நீ மூழ்கி விடாதே, இந்த சம்சாரக் கடல் உனக்கு முழங்கால் அளவுதான், என் பாதங்களை நீ பற்றிக்கொண்டால் நான் உன்னை கரையேற்றுவேன் என்று அமைதியாக அபயமளிக்கிறார். அவரோட இடதுகரம் தன்னுடைய தொடையை தொட்டபடி நின்று, உன் கவலைகளையும் பாவங்களையும் கடன்களையும் என் பாதத்தில் இறக்கி வை, நான் உன்னை காப்பேன் அப்படின்னு சத்தமில்லாமல் முழங்குகிறது. யோசிச்சு பாருங்களேன். உலகத்துக்கே படியளக்கும் பரம்பொருளே நமக்காக குபேரனிடம் கடன் வாங்கி, தலையில் அடி வாங்கி, கல்லாக நின்று நமக்காக காத்து கொண்டிருக்கும் போது நமக்கு என்ன கவலை வேண்டியிருக்கிறது? நாம ஏன் திருப்பதிக்குச் சென்று அந்த கோவிந்தா என்ற நாமத்தை முழங்க வேண்டும் தெரியுமா?
கோ என்றால் பசுக்கள், ஜீவராசிகள், வாக்கு மற்றும் வேதம் என்று பொருள். விந்தா என்றால் காப்பவன், மீட்பவன் என்று பொருள். கோவிந்தா என்று ஒருமுறை நாம் மனதார கூப்பிடும்போது நமது வாக்கு தூய்மை அடைகிறது. நமது மனதில் இருக்கும் அகந்தை உடைந்து நொறுங்குகிறது. யாரெல்லாம் வாழ்க்கையில் எனக்கு யாரும் இல்லை, நான் தனிமரமாக நிற்கிறேன் என்று கலங்குகிறீர்களோ, நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. உங்களின் பூஜை அறையிலோ அல்லது நீங்கள் இருக்கும் இடத்திலேயே நின்று கொண்டு கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அந்த திருமலையின் உச்சியில் தங்கமயமான அனந்த நிலைய கோபுரத்தின் கீழே வைரம் மின்ன, கரங்களில் சங்கு சக்கரத்தோடு, திருமார்பில் லக்ஷ்மியை ஏந்தி மலர்ந்த புன்னகையோடு நிற்கும் அந்த ஏழுமலையானை மனக்கண்ணில் நிறுத்துங்கள். உங்கள் நெஞ்சின் ஆழத்திலிருந்து உங்கள் அத்தனை துயரங்களையும் பாரங்களையும் அந்த நாமத்தில் ஏற்றி, கோவிந்தா, ஆபத் பாந்தவா, அநாத ரக்ஷகா, ஏழுமலையானே, உன்னையே சரணடைந்தேன் என்று ஒருமுறை கதறி அழுகுங்கள். அந்த மறுநொடியே உங்களுடைய கவலைகளின் பாரம் பனிபோல விலகுவதை நீங்கள் உணர்வீர்கள். பெருமானின் அருள் அலைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளும். உங்களின் கடன்கள் அடைபடுவதற்கான வழிகள் பிறக்கும். உங்களின் நோய்கள் தீர்வதற்கான கதவுகள் திறக்கும். உங்களின் மன அழுத்தம் மறைந்து ஒரு மாபெரும் அத்தாட்சிமிக்க அமைதி உங்கள் இதயத்தை நிரப்பும். ஏனென்றால் இது வெறும் நம்பிக்கை அல்ல, கலியுகத்தில் பெருமாள் நமக்கு அளித்த மாபெரும் வாக்குறுதி. யாரொருவர் என் நாமத்தை நம்பி தன் அகந்தையை துறந்து என்னிடம் வருகிறானோ, அவனை நான் ஒருபோதும் கைவிடமாட்டேன் என்ற பரந்தாமனின் சத்திய வாக்கு. இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் எந்த சோதனை வந்தாலும் சோர்ந்து போகாதீர்கள். தோல்விகள் உங்களை சூறும்போது, மனிதர்கள் உங்களை விட்டு விலகும்போது, கடன்கள் உங்களை நெருக்கும்போது ஒரே ஒரு விஷயம் நினைவுக்கு வரட்டும்: எனக்காக என் பெருமாள் வேங்கடமலையில் நின்று கொண்டிருக்கிறான். அந்த நம்பிக்கையோடு உங்கள் கடமைகளைச் செய்யுங்கள். தர்மத்தின் வழியில் நடங்கள். பிற உயிர்களிடத்தில் அன்பாக இருங்கள். அகந்தையை தூக்கி எறிந்துவிட்டு குயவன் குருநம்பியைப் போல தூய்மையான அன்பை இறைவனுக்கு சமர்ப்பியுங்கள். உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும். உங்கள் இல்லங்களில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். உங்கள் தலைமுறைகள் தலைநிமிர்ந்து வாழும். இந்த 10 பகுதிகள் கொண்ட மாபெரும் ஸ்ரீ வேங்கடாச்சலமதி அவதார மகிமையை நேயர் சிவானி நிஷாந்தின் கேள்வியின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதில் கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனல் மாபெரும் பேரிடைகிறது. இந்த திவ்யமான செய்தியை உங்கள் மனதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் கவலையில் இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து அவர்களது வாழ்விலும் அந்த ஏழுமலையானின் பேரொளியை ஏற்றி வையுங்கள். எல்லோரின் வாழ்விலும் அமைதியும் செல்வமும் நோயற்ற வாழ்வும் பேரானந்தமும் நிலைத்திருக்க அந்த ஸ்ரீனிவாச பெருமாளின் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய. கோவிந்தா கோவிந்தா, வேங்கடரமணா கோவிந்தா.